இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸில் உள்ள சீரியல் கில்லர் அவனோட விக்டிம்ஸை கொண்டு அந்த டெட் பாடிஸ் எல்லாம் ஒரு ஆசிடில் போட்டு கரைச்சு அந்த எவிடன்ஸை மறைக்க ட்ரை பண்ணியிருக்கான். இவ்வளோ கிளவராக அவன் மூவ் பண்ணி போலீஸில் எப்படி மாட்டினான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஜான் ஜார்ஜ் ஹே ஜூலை 24, 1909 அப்போ யூகேல இருக்கிற ஸ்டாம்ஃபோர்ட் லிங்கன் ஷேர் அப்படின்ற இடத்துல இவன் பிறக்கிறான். இவன் ஸ்கூல் படிக்கும் போது மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டில் இருக்கிற ஒரு பியானோவை இவனே கற்றுக்கிட்டு அதில் திறமைசாலியாகவும் ஆகிறான். இவன் ஸ்கூலிங் முடிச்ச உடனே ஒரு மோட்டார் இன்ஜினியரிங் கம்பெனியில் அப்ரெண்டிஸாக வேலை பார்க்குறான். அண்ட் ஒரு வருஷம் கழிச்சு அந்த வேலையை விட்டுட்டு அட்வர்டைசிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் நிறைய வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஜானுக்கு 21 வயசு ஆகும்போது அவன் கல்லால் இருந்து காசை திருடிட்டான்னு சொல்லி அவனை சந்தேகப்பட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஜூலை 6, 1934 அப்போ ஜானுக்கு கல்யாணம் ஆகுது. அண்ட் 1936 அப்போ அவன் லண்டனுக்கு மூவ் பண்ணிடுறான். அங்கே அம்யூஸ்மெண்ட் ஆர்கிட் வச்சிருக்க வில்லியம் மெக்ஸ்வான் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட பர்சனல் டிரைவராக வேலைக்கு சேர்றான். இதுக்கப்புறம் ஜான் வேற ஒரு பேரையும் அடையாளத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு வழக்கறிஞர் மாதிரியும் இவனுக்கு 3 இடத்துல ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பொய்யான ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸை ரொம்ப கம்மி விலைக்கு வைக்கிறான். அண்ட் இது எல்லாத்தையுமே அவன் இறந்து போன கிளைண்ட்ஸோட எஸ்டேட்லேருந்து இவன் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்பப்படுது. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் பண்ண ஸ்கேமை இவன் லெட்டர் ஹெட்ல இருந்த ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மூலியமாக ஒருத்தர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்காக ஜான் 4 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறான். ஜான் ஜெயிலுக்கு போகிற அதே வருஷம் அவனோட ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தைய அடாப்ஷனுக்கு விட்டுட்டு ஜானை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதனால ஜானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜானை வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. 2வது உலக போரோட ஆரம்பத்தில் ஜான் ஜெயிலிருந்து வெளியில் வரான். வெளியில் வந்த உடனே அவன் மோசடியில் ஈடுபடுறதுனால ஜானை திருப்பி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜான் மோசடி பண்ணி ஏமாத்தின அவனோட விக்டிம்ஸை உயிரோட விட்டதுனால தான் அவன் போலீஸ்ட்டை மாட்டிக்கிறான்னு நினச்சி வருந்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னோட விக்டிம்ஸை சல்ஃபரிக் ஆசிடில் கரைச்சு எவிடன்ஸே இல்லாமல் கொலை பண்ணுற ஒரு ஃப்ரெஞ்ச் மர்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறான். அதுக்கப்புறம் சில எரிகளை எடுத்து ஒரு ஆசிடில் போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த எரிகள்லாம் வெறும் அரை மணி நேரத்தில் கரைஞ்சு போயிருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். 1943 திரும்பவும் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிற ஜான் ஒரு இன்ஜினியரிங் ஃபர்மில் அக்கௌண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தற்செயலாக ஒரு நாள் ஜானுக்கு ஆல்ரெடி டிரைவர் வேலை கொடுத்த வில்லியம் மெக்ஸ்வானை ஒரு பப்ல மீட் பண்ணுறான். வில்லியம் மெக்ஸ்வான் தன்னோட அப்பா அம்மாட்ட ஜான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஆக்சுவலா வில்லியம் லண்டன் இருக்க தன்னோட அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டில இருந்து வர ரெண்டை கலெக்ட் பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு வராரு. அண்ட் இதை பார்த்து ஜான் பொறாமடைகிறான். செப்டம்பர் 6, 1944 ஜான் வில்லியமை கிளாஸ்டர் ரோட்ல இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பைப்பால் அவன் மண்டையை அடிச்சு அவனை கொண்டு அந்த பாடியை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கிற ஒரு 40 கேலன் ட்ரம்ல போட்டுறான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த பாடி கரைஞ்சிருச்சுன்னு பார்க்குற ஜான் அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சாக்கடையில் ஊற்றிடுறான். மிலிட்ரி சர்வீஸ் தப்பிக்கிறதுக்காக உங்க பையன் ஸ்காட்லாண்டில் போய் தலைமறைவு ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஜான் வில்லியமோட பேரண்ட்ஸை நம்ப வச்சு அவங்க வீட்டிலேயே தங்கி அவங்க பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிலேருந்து வர ரெண்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். போரே முடிய போது எங்க பையன் ஏன் இன்னும் வரலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேத்தையும் உங்க பையன் ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்துட்டான்னு சொல்லி நம்ப வச்சு அவங்கள கிளாஸ்டர் ரோடுக்கு கூட்டிட்டு போறான். அங்க வச்சு ஜான் வில்லியமோட அப்பா அம்மாவை கொண்டு வில்லியமோட பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணானோ அதே மாதிரி இவங்க 2 பேரோட பாடியும் சல்ஃபரிக் ஆசிட்ல கரைச்சு டிஸ்போஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வில்லியமோட அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டியை கிட்டத்தட்ட 8000 பவுண்டுக்கு விற்கிறது மட்டும் இல்லாம வில்லியமோட பென்ஷன் செக்கையும் திருடிட்டு ஆன்ஸ்லோ கோர்ட் ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுக்கிறான். ஜான் கேம்பிளில் ஈடுபடுறதுனால 1947 அப்போ அவனுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுது. இதன் காரணமா அவன் ஒரு கப்பலை கொள்ளலான்னு முடிவு பண்றான். அவங்க தான் ஹெண்டர்சன் அண்ட் அவனோட ஒய்ஃப் ரோஸ். இவங்க 2 பேரும் வச்சிருந்த ஒரு வீடை பிடிச்ச மாதிரி ஜான் நடிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் ரோஸா அவங்க வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு ஜானை பியானோ வாசிக்க கூப்பிடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஜான் ஹெண்டர்சனோட ரிவால்வரை திருடி அவன்கிட்ட வச்சுக்கிறான். ஜான் சசெக்ஸில் இருக்கிற லியோபோல்ட் ரோடில் உள்ள ஒரு ஒர்க் ஷாப்பை ரெண்ட் எடுக்கிறான். அண்ட் இந்த இடத்துக்கு இவன் கிளாஸ்டரில் ஏற்கனவே வச்சிருந்த சல்ஃபியூரிக் ஆசிடையும் பேரல்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். February 12, 1948 அப்போ என்னோட கண்டுபிடிப்பு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹெண்டர்சனை இவனோட ஒர்க் ஷாப்புக்கு வர வைக்கிறான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட திருந்த ரிவால்வரை வச்சு அவர் தலையில சுட்டு அவரை கொண்டுடுறான். இந்த விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி உங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல நீங்க ஒர்க் ஷாப்புக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க தலையிலையும் சுட்டு கொண்டுடுறான். இவங்க 2 பேரோட பாடியையும் சல்ஃபியூரிக் ஆசிட்ல கரைச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க சைனை வச்சு லெட்டர் ஃபோர்ஜ் பண்ணி அவங்களோட சொத்தெல்லாம் கிட்டத்தட்ட 8000 பவுண்டுக்கு வித்துறான். அவங்களோட நாய்க்குட்டியையும் காரையும் மட்டும் இவனே வச்சுக்கிறான். ஜானோட கடைசி விக்டம் அவன் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்த 69 வயசு லேடி ஆலிவ். ஜான் அங்கே இருந்தவங்கள்டெல்லாம் அவன் ஒரு இன்ஜினியர்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால ஆலிவ் என்கிட்ட ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் சம்பந்தமாக ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி ஜானை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஜான் February 18, 1949 அப்போ இந்த ஐடியா சம்பந்தமாக பேசுறேன்னு சொல்லி அவனோட ஒர்க் ஷாப்புக்கு ஆலிவை இன்வைட் பண்ணி இவன் ரிவால்வரால் அவன் கழுத்தில் சுட்டு கொண்டுடுறான். அதுக்கப்புறம் அவங்களோட பொருள் கோட்லாம் எடுத்துட்டு அவங்களோட பாடியை சல்ஃபரிக் ஆசிட்ல போட்டுடுறான்.
2 நாள் கழிச்சு ஆலிவோட ஃப்ரெண்ட் ஆலிவை காணான்னு சொல்லி போலீஸை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டிடெக்டிவ்ஸ் ஜானோட கிரிமினல் ரெக்கார்டை கண்டுபிடிச்சு அவன் ஒர்க் ஷாப்பை சோதனை பண்ணும்போது அவன் ஒர்க் ஷாப்பில் ஆலிவோட கோட்டோட ட்ரை கிளீன் ரிசிப்ட்டை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெண்டர்சன் அண்ட் வில்லியமோட சில பேப்பர்ஸும் அங்கே கண்டெடுக்கப்படுது. ஜான் ரன் பண்ணியிருந்த அவனோட ஒர்க் ஷாப்பில் ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாததுனால அவன் விக்டிம்ஸ் அவன் கரைச்ச அந்த ஆசிட் வேஸ்ட்டை அவன் ப்ராப்பர்ட்டி பின்னாடி இருக்க ஒரு ஏரியாவில் கூட்டியிருக்கான். பேத்தாலஜிஸ்ட் இந்த இடத்த எக்ஸாமின் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து 12 கிலோ மனுஷ கொழுப்பு, செதஞ்சு போன கால், பித்தப்பை கற்கள், அதோட ஒரு பல்செட்டை கண்டுபிடிக்கிறாங்க. லேட்டரா இந்த பல்செட் இறந்து போன ஆலிவோடதுன்னு சொல்லி ஆலிவோட டென்டிஸ்ட் கோர்ட்டில் சொல்லிடுறாங்க. ஜானை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஜான் இந்த 6 கொலையும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துட்டு இருந்திருக்கான். அது போக நான் இன்னொரு 3 கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் இந்த கொலைகளுக்கான ப்ரூஃப் எதுவும் இல்லை. ஜான் கோர்ட் ட்ரையலில் இன்செனிட்டி பிளி யூஸ் பண்ணுறான். அதாவது இந்த கொலைகள் பண்ணும்போது நான் மென்டலி ஸ்டேபிளாக இல்லை, எனக்கு மென்டல் டிஸார்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் ஒரு அட்டார்னி ஜெனரல் இவன் இந்த தீய எண்ணத்தோட நல்லா பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்கான், அதனால இந்த இன்செனிட்டி பிளியை நீங்கள் ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லி ஜூரியை கேட்டுக்கிறாரு. ஜான் அவன் கொலை பண்ண விக்டிமோட பாடி போலீஸ்க்கு கிடைக்காத வரைக்கும் எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ஜூரி ஜானை கில்ட்டின்னு முடிவு பண்ணி ஜட்ஜு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாரு. 1949 ஆகஸ்ட் 10 அன்னைக்கு ஜானை தூக்கில் போடுறாங்க. எங்கள் சேனல் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு கிவ்அவே பண்ணலான்னு இருக்கோம். அந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களோட டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோட ஆடியோ வெர்ஷனை எங்கள் ஸ்பாட்டிஃபை பேஜில் போடுறோம். அண்ட் இது 2ஓட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளாட் பண்ண அடுத்த வீடியோ சேரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க.